ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிநேதி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உடல் எடை அதிகமாக இருக்குது, ரொம்பவும் குண்டாக இருக்கிறாங்க, அந்தந்த வயதுக்கு தகுந்த எடை இல்லாமல் அளவுக்கு அதிகமான ஊளை சதை உடலில் நிறைய இருக்குது. என்னால் என்னுடைய வேலைகளை செய்ய முடியல, நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டி இருக்குது. மாடிப்படிகள் ஏறினா மூச்சு வாங்குது, சராசரியாக நடந்தால் கூட மூச்சு வாங்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக உடல் எடையை, தேவையில்லாத ஊளை சதை அப்படிங்கிறத குறைக்கணும். உடல் எடையை நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேயே அந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தா, மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய கொள்ளு, அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் கொள்ளு துவையல், கொள்ளு சூப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த கொள்ளு நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிட்டே வரும்போது எந்த பக்க விளைவுகளும் வராதுங்க. உங்கள் உடல் இரும்பாட்டம் இறுகி நல்ல கெட்டியான தசைகளாக மாறி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இதை எவ்வளவு காலம் சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. மினிமம் உங்களால் எவ்வளோ, ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. உங்கள் உடல் தேவையான அளவு நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த சூப்பு குடிக்கிறதையோ துவையல் சாப்பிட்றதையோ நிறுத்திக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பயிறு வகையை சேர்த்தது, அதனால் தாராளமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.